ஒரு அழகான காய்கறி தோட்டத்துக்குள்ள பல வகையான காய்கறிகள் ஒன்றா வாழ்ந்தாங்க. அதில் இருந்தது ஒரு பீட்ரூட்டும் ஒரு கேரட்டும். கேரட் அடிக்கடி பீட்ரூட் கிட்ட, பாரு பீட்ரூட், இந்த தோட்டத்திலே ரொம்ப பிரகாசமாக அழகாக இருக்கிறது நான் தான், எல்லோருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். அப்போ பீட்ரூட் சொல்லிச்சான், உண்மைதான், மண்ணுக்குள்ளேருந்து வர்ற அத்தனை காய்கறிகளுமே அழகு தான், நீயும் அழகு, நம்ம எல்லோருமே அழகு. ஒரு இரவு நல்ல மழையில் அங்கே இருந்த அத்தனை காய்கறிகள் மேலேயும் மண் பட்டு எல்லாருமே அழுக்காயிட்டாங்க. கேரட்டு ரொம்ப வருத்தத்தோடு, ஐயோ என்னோட ஆரஞ்சு நிறம் போச்சே, நான் இப்போ மண் மாதிரி இருக்கேன். அப்போ பீட்ரூட் சொல்லிச்சான், கவலைப்படாத, வெளி தோற்றம் கொஞ்சம் அழுக்கானாலும் உனக்குள்ளே இருக்க சத்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் மழை ஓயாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். இதனால் மண் ரொம்ப கலங்கி பீட்ரூட்டும் மற்ற காய்கறிகளும் உடைஞ்சி போகிற மாதிரி இருந்தாங்களாம். அப்போ பீட்ரூட் ஒரு பிளான் பண்ணி, நம்ம இப்போ இந்த மண்ணை வலுப்படுத்தணும், அதுக்கு மண் பூச்சியும் நம்ம வேர்களும் சேர்ந்தா தான் இந்த காய்கறிகள் அத்தனை பேரும் காப்பாற்றப்படுவாங்கன்னு சொல்லிச்சான். அது தன்னுடைய வலிமையான வேரோட பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ராங்காக நின்றுச்சான். அப்படி நின்னதுனால காய்கறிகள் எல்லாருமே காப்பாற்றப்பட்டாங்க. கேரட் பீட்ரூட் பக்கத்தில் போய் நின்று சிரிச்சு, பீட்ரூட் நீ இவ்வளோ தைரியசாலியா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் உன்னை ரொம்ப சாதாரணமாக நினச்சேன். அப்போ பீட்ரூட் சொல்லிச்சான், அப்படியெல்லாம் இல்லை, நம்ம தோட்டத்தில் இருக்க அத்தனை காய்கறிகளும் ஒன்றா சேர்ந்து வலிமையோடு வேரை பிடிச்சிக்கிட்டு நின்னதுனால தான் நம்ம எல்லாருமே எனக்கு காப்பாற்றப்பட்டிருக்கோம்.